ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அமாவாசை திதி. அமாவாசை திதிங்கிறது பார்த்திங்கன்னா பகல் பொழுதை குறிக்கின்ற திதியாகும். இந்த திதி அமாவாசை திதியில் பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களை விட சூரியனே பலமாக இருப்பார். அமாவாசை திதிங்கிறது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கும்போது அந்த திதி பார்த்திங்கன்னா உண்டாகும். பகல் பொழுதில் சூரிய பகவானுக்கு பலம் அதிகம், இரவு பொழுதில் சந்திர பகவானுக்கு பலம் அதிகம். ஆகவே இந்த அமாவாசை திதியில் பிறக்கிறவங்களுக்கு சூரியன் 10ல் இருந்து அமாவாசை திதியிலையும் அந்த ஜாதகர் பிறந்திருந்தானாக்கா மற்ற கிரகங்களை விட சூரியனே பலமாக இருப்பார். அந்த ஜாதகர் எந்த லக்னத்தில் பிறக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நன்மை பலனும் தீமை பலனும் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பார். உதாரணத்துக்கு நீங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, ஆவணி மாதத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க. ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசியில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசை திதியாகும். அப்படி அந்த திதியில் பிறந்திருந்து ஜாதகர் பிறந்தது விருச்சிக லக்னமாக இருந்தானாக்கா அந்த ஜாதகருக்கு நன்மையான பலன்களை கொடுப்பார் சூரியனும் சந்திர பகவானும் ஆவார். ஏன்னா விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனும் சந்திரனும் மிக மிக யோகமான கிரகங்கள் ஆகும். இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கையை பெற்று அந்த ஜாதகர் விருச்சிக லக்னமாக இருந்தானாக்கா மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார்கள் சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஆகும். நீங்கள் எந்த திதியில் வேணால் பிறந்திருக்கலாம், எந்த கிரக சேர்க்கையை வேணால் பெற்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் பிறந்திருக்கிற லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரகங்கள் நல்லபடியாக இருந்தால் மட்டும் பத்தாது. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்துக்கு கிரகங்கள்லாம் எந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தத்தில் அமாவாசை திதியில் நீங்கள் பிறந்திருந்து நீங்கள் பிறந்திருக்க லக்னம் நல்ல முறையில் இருந்துச்சுனாக்கா அந்த சந்திர தசை வரும்போது உங்களுக்கு சந்திர தசையோ சூரிய தசையோ வரும்போது உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுப்பார்கள் சூரியனும் சந்திரனும் ஆகும். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை திதியில் பிறந்தானாக்கா அந்த ஜாதகர் பிறந்திருக்க திதி நல்ல யோகமாக வேலை செய்யணும் அப்படின்னாக்கா அந்த ஜாதகர் பிறந்திருக்கிற லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறது தான் ஜாதக பலன்களாகும். நன்றி.